ஒரு சமயம் யமதர்மராஜன் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அவர் ஒரு கொக்கா மாதிரி ஒரு குளத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த குளத்துல நகுலன் தண்ணீர் குடிக்கிறதுக்காக முதல்ல வர்றான். அப்ப அந்த கொக்கு நகுலன் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னாதான் இந்த தண்ணீரை உன்னால குடிக்க முடியும், அதை மீறி இந்த தண்ணீரை குடிச்ச அப்படின்னா நீ இறந்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி அந்த கொக்கு சொல்லுது. அதை பொருட்படுத்தாம நகுலன் குடிச்சிடுறாரு. அதனால அவர் அந்த குளத்துக்கு பக்கத்திலே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. நகுலனை தேடி வர்ற சகாதேவன், பீமன், அர்ஜுனன் எல்லாருமே அந்த கொக்கு சொல்றதை பொருட்படுத்தாம அந்த குளத்துல இருக்க தண்ணியை குடிச்சிடுறாங்க. இப்ப 4 பேருமே மயங்கி அந்த குளத்திலே இருக்காங்க. இறுதியாக அந்த குளத்துக்கு தர்மர் வர்றாரு. தர்மர்கிட்டையும் அந்த கொக்கு அதே மாதிரி தான் சொல்லுது. உடனே தர்மர் சரி நீ எவ்வளோ கேள்விகள் வேணால் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநொடியே அந்த கொக்கு ஒரு ராட்சசனாக மாறி நிறைய கேள்விகள் தர்மர்கிட்ட கேட்குறான். ராட்சசன் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே தர்மர் சரியான விடை சொல்லிடுறாரு. இப்போ அந்த ராட்சசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே 4 பேர் இறந்து கிடக்குறாங்க. இதில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்னால் உயிர் திருப்பி கொடுக்க முடியும், யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நகுலனோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தர்மர் சொன்னதை கேட்டு ஆச்சரியமடைந்த ராட்சசன் தர்மர்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் பீமனும் அர்ஜுனனும் தான் இறந்து கிடக்குறாங்க, அவங்களோட உயிர் கேட்காம எதுக்கு நகுலனோட உயிர் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த ராட்சசன். அதுக்கு தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய தந்தைக்கு 2 மனைவிமார்கள், குந்தி மற்றும் மாத்திரை. குந்தியோட புதல்வர்களில் ஒருத்தன் நான் இங்கே உயிரோடு இருக்கேன். அப்போ மாத்திரையோட புதல்வர்களில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உயிரோடு இருக்கணும், அதுதானே தர்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பதிலை கேட்ட மறுநொடியே அந்த ராட்சசன் யமதர்மராஜனாக மாறிடுறாரு. இப்போ தர்மர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நான் உனக்கு வச்ச பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாண்டவர்களுக்குமே திரும்ப உயிர் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி மகாபாரத கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியோட முழு கதையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.